என்னதான் 30-40 வருஷம் பிரைவேட் கம்பெனிஸ்ல வேலை பார்த்தாலும் ரிட்டையர் ஆயிட்டு வெளில வரும்போது இப்படி காலி பர்சும் காலி பேங்க் அக்கௌண்ட்டும் தான் நம்ம கையில இருக்கு. ஆனா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா பென்ஷன் வரும். அவங்க போனதுக்கு அப்புறமாவும் அவங்களுடைய ஸ்பௌஸ்க்கும் பசங்களுக்கும் பென்ஷன் வந்துட்டு இருக்கும். இந்த பிரைவேட் எம்ப்ளாயிஸ்க்கு என்னதான் பிஎஃப், இபிஎஸ், பிபிஎஃப், ஈவன் பிக்சட் டெபாசிட் மாதிரி ஏகப்பட்ட வழி இருந்தாலும் அந்த காசு காலி ஆயிடுச்சுன்னா அவங்க பசங்களை நம்பி தான் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இனிமே அப்படி கிடையாது. நமக்காக வந்திருக்கிற ஒரு ஸ்கீம் தான் என்பிஎஸ், அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். பேர்லயே இருக்கிற மாதிரி கவர்மெண்டால பேக் பண்ணப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் பென்ஷன் ஸ்கீம் தான் இது. இந்த ஸ்கீம்ல மாசம் 30,000 ரூபாயில இருந்து 72,000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். மேல நியூ டாக்ஸ் ரெஜிம்லயே நீங்க இருந்தாலும் உங்களுக்கு இதுல 10% வரைக்கும் எக்ஸப்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த என்பிஎஸ்னா என்ன, இதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும், யாரெல்லாம் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை பார்க்கலாம். நான் விக்னேஷ், வேல்யூ யுவர் டைம். இப்போ ஒரு நபர் மாசம் 5,000 ரூபாவை இந்த என்பிஎஸ் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அவருக்கு ஏஜ் 25 இருக்கு அப்படின்னா அவர் ரிட்டையர் ஆயிட்டு வெளில வரும்போது 60 வயசுல வெறும் 21 லட்சம் ரூபாய் மட்டும்தான் அவரு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அவருக்கு அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 1.2 crores இருந்து 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் இவருக்கு ரிட்டர்ன்ஸா இதுல வரலாம். இந்த ஸ்கீம்ல 18ல இருந்து 60, சில நேரங்கள்ல 70 வயசு வரைக்கும் யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல ஈக்விட்டி அண்ட் பாண்ட்ஸ் ரெண்டுத்தையுமே இன்வெஸ்ட் பண்றாங்கிறதுனால உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஈக்விட்டில அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்ல பாண்ட்ஸ்ல எக்ஸ்போஷர் அதிகமா வச்சுக்கணுமாங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சூஸ் பண்ணாம அப்படியே பாசிவா விட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கீமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எக்ஸ்போஷரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். கேட்க ஏதோ மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எஸ், கிட்டத்தட்ட இதுவும் அப்படிதான். 8ல இருந்து 11% வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா இந்த ஃபண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ரிட்டர்ன்ஸ்ங்கிறது ஈக்விட்டியோட எக்ஸ்போஷருக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகலாம். இதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது லாங் டேர்ம்க்கு மட்டும்தான் அவங்களால மோஸ்டா இதை நடுவில் வித்ட்ரா பண்ண முடியாது. ரொம்ப ரேர் கேசஸ்ல எஜுகேஷனுக்காக வேணா தருவாங்களே தவிர இதை வித்ட்ரா பண்ண முடியாதுங்கிறதுனால எவ்வளவு தூரம் உங்களால தேவைப்படாத பணமா இருக்கோ அதை மட்டும் இதுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி ஆகும்போது 60% ஆஃப் உங்க காசை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. பாக்கி 40% ஆனுட்டின்னு சொல்லிட்டு பிடிச்சிப்பாங்க. இந்த ஆனுட்டி தான் உங்களுக்கு மாசம் காசா கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இதுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இந்த மாசம் கொடுக்கக்கூடிய காசை நீங்க 60 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும், 80 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பிரிச்சு வச்சுக்கலாம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க வாழ்க்கை ஃபுல்லா தர மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க 60 வயசுல ரிட்டையர் ஆயிட்டு 65 வயசுலயே போயிடுறீங்க அப்படின்னா 5 வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. பாக்கி உங்களுடைய காசெல்லாம் அங்கேயே இருக்குன்னா அது யாருக்கும் உங்களுடைய பசங்களுக்கு எல்லாம் போகாது, அப்படியே வேஸ்டா போயிடும். அதே நேரத்துல இந்த என்பிஎஸ் ரொம்பவே சேஃப்லாம் சொல்ற முடியாது. ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்குங்கிறதுனால இதுவுமே ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வேளை ரிட்டையர் ஆன நேரத்துல மார்க்கெட் பயங்கரமா கிராஷ் ஆச்சு அப்படின்னா உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, மந்த்லி உங்களுக்கு 30,000 இருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் தரலாம்னு சொல்லிட்டு, இதை நீங்க இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற 8,000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா அதுக்குன்ட்டு இது ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது. காரணம், இன்னைக்கு ஒரு சொந்த வீடு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நபருக்கு ஒரு பேசிக் அத்தியாவசிய தேவைகளை பாத்துக்கிறதுக்கு சாப்பாடுக்கெல்லாம் இந்த 8,000 10,000 இப்ப போதுமான லெவல்ல இருக்கு. அப்ப அன்னைக்கு இருக்கிற 30,000 ரூபாயும் அதுக்கு போதுமான லெவலா இருக்கும் தான் நான் சொல்ல வரேன். ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு தான் நான் இது போதுமான அளவுன்னு சொன்னேன். இப்ப இதுல இருந்து என்ன புரிய வருது, நீங்க வீட்டுல 2 பேர் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா 2 பேர்லயும் இந்த என்பிஎஸ் ஸ்கீம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே ஈஸியா இருக்கும். ஏன்னா 2 பேர்கிட்ட இருந்து வரும்போது 15ல இருந்து 20,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வரும். இதை வச்சு ஈஸியா நீங்க ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 30,000 ரூபாயை தவிர உங்ககிட்ட 62 லட்சம் ரூபாய் கையில இருக்குங்கிறத. ஏன்னா நான் முதலே சொன்னேன்ல, 60% ஆஃப் உங்க கேபிட்டல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா கொடுத்துருவாங்க. இது மொத்தமா டாக்ஸ் ஃப்ரீயா வேற இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த காசையுமே நீங்க ஏதாவது பாண்ட்ஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து தனியா ஒரு 30,000-40,000 ரூபாயை அசால்ட்டா நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஆனுட்டிங்கிறதுல இருந்து மட்டுமே உங்களால 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நீங்க மொத்த 100% என்பிஎஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா மாசம் 72,000 ரூபாய் வரைக்கும் இதுல சம்பாதிக்க முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசம் கொடுக்கக்கூடிய இந்த ஆனுட்டி டாக்ஸபிள் இன்கம். ரெண்டாவது, நீங்க லைஃப் ஃபுல்லா இதை தரணும்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க லைஃப்க்கு அப்புறம் இது உங்களுடைய பசங்களுக்கு நாமினேட் ஆகி போகாது. அந்த காரணத்தினால நான் எதை பெட்டர்னு சொல்லுவேன்னா, 60% மெச்சூரிட்டியில் தராங்கல்ல, அதை மொத்தமா டாக்ஸ் ஃப்ரீயா எடுத்துட்டு அதை ஏதாச்சும் பாண்ட்ஸ்ல போட்டு வச்சிடலாம். நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த பாண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல வாழ்ந்துட்டு நீங்க போனதுக்கு அப்புறமா உங்க பசங்களுக்கு அது ஒரு கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டு போகும். டாக்ஸை பத்தி பேசும்போது நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இந்த என்பிஎஸ்க்கு எக்ஸம்ஷன் இருக்குன்னு சொன்னல, இது செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சேலரியில பேசிக்ல 10% வரைக்கும் உங்களுடைய எம்ப்ளாயரை விட்டு டைரக்டாவே இதை கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லணும். அதாவது நீங்க இதுல கான்ட்ரிபியூட் பண்ணா அதுல உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்காது. உங்க எம்ப்ளாயர் டைரக்டா பண்ணாங்க அப்படின்னா அது பிஎஃப் மாதிரி டைரக்டா போயிடும். ஸோ உங்களுக்கு அது எக்ஸம்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானா உங்களுடைய பசங்களை வைக்காம இந்த என்பிஎஸ் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட் ஸ்டில் இந்த என்பிஎஸ் பத்தினா கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல சொல்ல முடியல, டைம் அதிகமாயிருச்சுனால. உங்களுக்கு ஒரு வேலை இன்னும் அதிகமான டீடைல்ஸ் தெரியணும்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஸோ தட் நான் பார்த்து கொண்டு வரேன். அதே மாதிரி இன்னும் இபிஎஸ், பிபிஎஃப்னு சொல்லிட்டு வேற எந்த ஃபைனான்ஸ் டாபிக் பத்தி வீடியோ ஒன்றுங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, ஸோ தட் அதை பத்தி நான் வீடியோ போட்டுறேன், எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும்.
இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வரும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்டை சேம் என்பிஎஸ் கான்செப்டை டைரக்டா நீங்களே நிஃப்டியில மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அங்கே நான் உங்களுக்கு சொல்றேன். ஹேவ் எ கிரேட் டே. விக்னேஷ்.